குழந்தைக்கும் சோறு போட மாட்டான், நம்மளையும் கொடுமைப்படுத்துகிறான், அப்பா கூட போன்றான், இதெல்லாம் என்னடா ஒரு விஷயம் எனக்கு ஒன்றுமே புரியலையான்னு சொல்லிட்டு அந்த பெண் ஒன்றும் இல்லை 10 நாள் 20 நாள் போட்டு விசாவை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துறாமான்னு கேரளாலே உட்காந்து கேஸை போட்டிருந்தா கேரளா போலீஸ் தூக்கிட்டு போய் துபாயில் தூக்கிட்டு வந்திருக்கலாம். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து எனக்கு மட்டும் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கும் சேர்த்துதான்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறான். அப்படின்னும் பொழுது அது மிகப்பெரிய இல்லை, நம்ம வேறு பச்சை பச்சையாக பேசிடுவோம், அது வேறு மாதிரி போய் முடிச்சிடும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது எல்லாத்தையுமே ஃபோட்டோவை எடுத்து ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க, டைம் செட் பண்ணிட்டாங்க. செத்த பிறகு அது அப்லோட் ஆகிடுச்சு. டே ஒன்னே வந்துட்டு இல்ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, கொடூரமான முறையில் அடிச்சிருக்காங்க, காயப்படுத்தியிருக்கிறாங்க, சூடு வச்சிருக்காங்க. நிதிஷோட அப்பா வந்துட்டு பாலியல் ரீதியாக இந்த பெண்ணை துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு. பெல்ட்டெல்லாம் அடிச்சிருக்காங்க. ஆமாம், பெல்ட்டை வந்து கழுத்தில் அந்த நாய் கட்டுறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பெல்ட்டு நமக்கு போட்டிருக்க பெல்ட்டை எடுத்து கழுத்தில் கட்டி இழுத்து அந்த பெண்ணை வந்துட்டு சித்திரவதை செய்திருக்கிறார்கள். நாய்க்கு கூட வந்துட்டு நாங்கள் சாப்பாடு கொடுப்போம், உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான்னு போதெல்லாம் இதெல்லாம் வலியும் வேதனை கொடுக்கக்கூடிய விஷயம். ஒன்று பணம் கொடு, உன் கூட வாழ்கிறேன், இல்லையா அவ்வளோதான் நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் ஒரு டீட்டெயில்டு லெட்டர் ஃப்ரம் த டே ஒன்லேருந்து நான் சாவர வரைக்கும் என்னென்னலாம் அனுபவித்தேன். பட் ஆனால் அவனை லைவாக வச்சு செஞ்சுருக்கணுமே தவிர அந்த ஒரு வாய்ப்பை இன்றைக்கி விபன்ஷிகா இழந்து விட்டார்கள் போது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த வாரம் தான் ரிதன்யா வழக்கு பற்றி நம்ம பேசினோம். மக்களும் என்னடா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மன கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு கவிதா வழக்கு, பிரபல உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒரு ஆர்மி டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு நேர்ந்த வழக்கு ரொம்ப இதாக பேசப்பட்டது. சரி, இதோட தான் முடியும்னு பார்த்தா இன்னைக்கு சார்ஜாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கேரளா பெண்ணுக்கு ஆசையாக கல்யாணம் பண்ணி போன பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணி தற்கொலை பண்ண வச்சுருக்காங்க. அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது தொடர்ச்சியாக வந்து இந்த மனிதர்களுடைய மனநிலை வந்து மாறிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரிவினர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்களை ஃபாலோ பண்ணுவது. பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய பகுத்தறிவு, நிறைய படிப்பாளிகள்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி படிப்பாளிகளே கிடையாது. ஆமாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதாவது ரவுடிசம் பண்ணுறானா அவன் பின்னாடி அண்ணன் ஒன்னன்னு சுற்றுறதுக்கு ஒரு டீம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் போய் வாதாடணும், பேசணும், ஒரு உத்தரவு வாங்கணும் அப்படின்லாம் கூட மனநிலை நிறைய பேருக்கு இல்லை. ஏதோ ஒரு வகையில் காசு வருதா பார்த்துக்கலாம், 4 கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம், எவன் பின்னாடி போய் சுற்றலாம் அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருக்கான். அது மாதிரி மனிதனுடைய மனநிலை மாறிக்கொண்டே போகுது. கடந்த வாரம் தான் நம்ம பேசுகிறோம், ரிதன்யாவுடைய வழக்கு மிக முக்கியமான வழக்கு. பலர் வந்து அந்த அதை பற்றி நம்ம விவாதிக்கிறோம் இல்லையா, நிறைய பேர் என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினாங்க. இந்த வழக்கு வந்து மிக மோசமான ஒரு வழக்காக வந்து ஒரு முன்னுதாரணமான ஒரு வழக்கு. இதில் வந்து கண்டிப்பாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 3 பேர், அந்த கணவன், அப்புறம் வந்து அப்பா அம்மா, அந்த சித்ரா தேவி எல்லாரும் சேர்த்து வந்துட்டு தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார் அப்படின்லாம் வந்து ரொம்ப அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. அதை நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது இந்த கோயம்பேடு சம்பவம் நடந்துச்சு, கவிதா வழக்கு. ஆமாம், கவிதா வழக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விபன்ஷிகாவினுடைய வழக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வலியையும் வேதனையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழக்கு. நம்ம வந்து நிறைய அவேர்னஸ், இப்போ நான் ஏற்கனவே பேசும்போது கூட நம்ம அந்த ரிதன்யா வழக்கிலே கூட சொன்னோம், கேரளாவில் அதிக குடும்ப வன்முறை சட்ட வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு. குடும்ப வன்முறை வழக்குகள் ஏகப்பட்டது நடந்துகிட்டு இருக்கு. கேரளாவில் வந்து அதிகமாக லிட்ரேட் இருக்காங்க, அதிகமாக படித்தவர்கள் அங்கே இருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக இந்த வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்றதை நம்ம பேசியிருந்தோம். அதனுடைய ஒரு முத்தாய்ப்பாக தான் இந்த சம்பவத்தை நம்ம எடுக்கணும். ஏன்னு கேட்டால் இங்கண்டு கிடையாது. இந்த விபன்ஷிகா வந்துட்டு இப்போ ஷார்ஜாவில் என்ன பண்ணுறாங்கன்ட்டா ஒரு ஹெச்ஆராக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க. ஹெச்ஆராக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கின்ற பொழுது 2020 வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா திருமணம் செய்யணும்னு ஒரு முடிவுக்கு வராங்க. திருமணம் செய்யும் பொழுது இந்த நிதிஷ்னு சொல்லிட்டு அவனும் கேரளாவை சார்ந்த பையன்தான். அவனை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா திருமணம் செய்வதாக எல்லாம் பெரியவங்களாம் பேசி என்ன பண்ணுறாங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணத்தை பண்ணி வைத்தோன்னே இந்த பெண்ணு பாருங்கள், இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மா வந்து ஷியாமலா சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அந்த பெண்ணை படிக்க வச்சு அந்த பெண்ணை ஆளாக்கி அந்த பெண்ணை உங்களுக்கு அதில் நிறைய நெருடர்கள்லாம் கஷ்டமாக இருக்குது சார். ஆமாம், தந்தையை இழந்த ஒரு பெண்ணு அந்த குழந்தையை உருவாக்கி படிக்க வச்சு துபாயில் ஒரு கம்பெனியில் வந்து ஹெச்ஆராக இருக்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்கள நம்ம பாராட்டி தான் ஆகணும். அந்த சமயத்தில் அப்படி பாராட்டி ஒரு ஹெச்ஆரை, நான் என்ன சொல்கிறேன், இங்கே நம்ம சென்னையில் வேலை பார்க்குறவங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்என்சி கம்பெனியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்து ஒரு ரெப்யூட்டடான ஃபேமிலியில் தான் நம்ம பொண்ணு பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய வந்து கோரிக்கைகள் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஹெச்ஆர் இன் துபாய் அப்படின்னும் பொழுது துபாயில் அதிகமான ஒரு சம்பளத்தில் இந்த பெண் அந்த டைமில் இருக்கிறாங்க. ஆனால் நாளடைவில் இவங்க திருமணமான பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பணியை அவங்க விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்புறம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதிஷ்க்கு வந்துட்டு சேலரி கம்மி.
இந்த பெண்ணுக்கு அதிகமான ஒரு சேலரி இருந்துச்சு. ஆனால் திருமணத்திற்கு பிறகு இந்த வேலையெல்லாம் விட்டு வர வேண்டியது இருக்கும். நிறைய பெண்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்களே நிறைய இருக்கும். ஆனால் அந்த நிதிஷ் ஃபேமிலி அங்கேருந்து செட்டில்டு போல சார். ஆமாம், நிதிஷ் ஃபேமிலி வந்து அங்கே செட்டில் ஆன ஒரு ஃபேமிலி. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த திருமணம் நடந்த உடனே வந்து ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணோட அம்மா மட்டும்தான் அந்த பெண்ணை வளர்த்துருக்காங்க. குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் பணத்தை சேர்த்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்க. அந்த பெண் ஒரு பதிவு, அவங்களுடைய பதிவு, அதை நம்ம பேசுவோம். அப்போ அப்படி சேர்த்துனோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திருமணத்தை அப்போ ஆரம்பத்தில் ஓகேன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்ட பிறகு நல்லா செய்முறை கொடுத்து தான் கல்யாணம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எல்லாமே பண்ணிட்ட பிறகு தான் நாளடைவில் இதில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது. ஒரு இந்த காம்ப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பையன் ஒரு மாதிரி இருப்பான், அந்த பொண்ணு ஒரு மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு நேச்சுரலாகவே வந்து அழகாக இருக்கு. ஆமாம், ரொம்ப வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, இயற்கையாக அமைக்கக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் கூட இந்த பையன் என்ன பண்ணான்னா, திருமணமான டே 1ல இருந்தே இந்த பெண்ணை வந்துட்டு பயங்கரமாக டார்ச்சர் செய்யக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பையன். அதே நேரத்தில் அவங்க அப்பா அங்கே இருக்கார், அவங்க தங்கச்சி இருக்காங்க, எல்லாருமே அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. இருக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பவுமே அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா புதுசாக போகிற இந்த மருமகளுக்கு வந்து ஏதோ ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. ஆனால் இந்த குடும்பத்தை பொறுத்தவரையில் இவங்க இந்த பெண்ணை வந்துட்டு ஃப்ரம் டே 1 வந்துட்டு இல்ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, டாமினேட் பண்ணி. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, இந்த பெண்ணை வந்துட்டு இப்போ எதை கேட்டாலும் அதுக்கு பண்ண போகிறது கிடையாது. அதே நேரத்தில் ஒரு வேலைக்காரி விட, அந்த பெண்ணோடைய பதிவுகளில் சொல்லும்போது ஒரு நாயை விட கேவலமாக நடத்துனாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவாங்களாம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் இந்த பெண் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு சூழல் போயிட்டு, இதை நான் சாப்பிட்லாமான்னு கேட்கும்பொழுது உனக்கு இல்லை நாய்க்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணுக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது உனக்கு கிடையாது, உனக்கு சாப்பாடு கிடையாது, நாய்க்கு தான் அப்படி சொல்லி. எதுக்குன்னு கேட்டால் ஒரு டிமாண்டு, ஒரு டவுரி டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. ஆர்டிகல் 335 நினைக்கிறேன், யூஏஇயில் ஆர்டிகல் 335 வந்து பார்த்தீங்கன்னா அபெட்மெண்ட் ஃபார் சூசைடு மிகப்பெரிய தண்டனை. சூசைடு தற்கொலை பண்ணி குற்றம் குலையரமாக உயிரோடு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு தண்டனை. நீ அபெட் பண்ணி அவன் செத்து போட்டானா அதுக்கு ஒரு தண்டனை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிகல் 335 நினைக்கிறேன் யூஏஇயோடைய ஆக்டில். அதில் வந்து அப்படி சொல்லுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரம் த வெரி பிகினிங்கே வந்து இந்த பெண்ணை வந்துட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இதை வந்து டவுரி டிமாண்டு, அதுவும் இல்லாமல் கொடூரமான முறையில் அடிச்சிருக்காங்க, காயப்படுத்தியிருக்கிறாங்க, சூடு வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த பெண் வந்து அந்த இவனோட நிதிஷோடைய அப்பா வந்துட்டு பாலியல் ரீதியாக இந்த பெண்ணை துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு. உடனே இதை வந்து அந்த பெண் முறையிடுறாங்க. முறையிடும் போது அப்போ அந்த நிதிஷ் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து எனக்கு மட்டும் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கும் சேர்த்துதான்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறான். அப்படின்னும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு செயல். அதுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பது அது வேறு விஷயம். இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமாக இந்த பெண் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, சகிச்சு இது மாறும், இது என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துல திருந்துவாங்க அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை இவங்க விட்டு கொடுத்து போகிறாங்க. பெல்ட்டெல்லாம் அடிச்சிருக்காங்க. ஆமாம், பெல்ட்டை வந்து கழுத்தில் அந்த நாய் கட்டுறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பெல்ட்டு நமக்கு போட்டிருக்க பெல்ட்டை எடுத்து கழுத்தில் கட்டி இழுத்து அந்த பெண்ணை வந்துட்டு சித்திரவதை செய்திருக்கிறார்கள். உச்சபட்சமான ஒரு சித்திரவதை. அதை நம்ம ஈஸியாக நம்ம பேசும்போது சொல்லிடுறோம், இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் அதை அனுபவிக்கின்ற பொழுது அந்த வலியும் வேதனையும் அந்த பெண்ணுக்கு தெரியும். ஊரில் கூட கிடையாது, கோட்டையம் இல்லை கொட்டாரக்கரா இல்லை ஒரு புனலூர் இல்லை இந்த பக்கம் எங்கேயாவது திருச்சூர், அந்த பையன் திருச்சூர்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பகுதியில் இருந்தால் கூட ஊருக்காரர் இருப்பான், 4 பேர் பேசுவாங்க. யூஏஇயில் போய் நீ என்ன பேசுவ? யூஏஇயில் ஃபுல்லாகவே எல்லாமே ஒரு மாதிரியான என்ன கேட்டிங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டிஸ் தான். பக்கத்தில் இருக்கவங்க கூட தெரியாது. இன்றைக்கி வேர்ல்டுலேயே சேஃபஸ்ட் ஒரு கண்ட்ரினா அது துபாயின்னு தான் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இங்கேருந்து போகிற ஆட்கள் வந்து பணம் சம்பாதிக்க தான் நீ போகிற. பணம் சம்பாதிக்க போனால் அங்கே ஒரு வேலை செஞ்சுக்க போகிறேன். எதுக்கு உனக்கு அப்போ அந்த இதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பண்ணியாச்சு. பண்ணிட்ட பிறகு என்னோட அந்த பொண்ணு அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காம்ப்ளெக்ஷனில் வர ஒரு சண்டை. அப்போ தொடர்ச்சியாக இந்த பெண்ணை என்ன பண்ணுறதுக்குன்னா, சிகரெட்டால் சூடு வைக்கப்பட்டிருக்கிறது. உடம்புல காயம் இருக்குது. தொடர்ச்சியாக வந்து இந்த பெண்ணை வந்து உடம்புல சூடு வச்சுருக்காங்க, பெல்ட்டால் அடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கொடூரமான முறையில் வந்துட்டு தலையில் அடிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய உள்காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த பெண் வந்து என்ன கேட்டால் 2020 திருமணமான அந்த டே 1 அதுலேருந்தே இந்த பிரச்சனைகளை சந்திச்சு வராங்க. இடையில் வந்துட்டு இவங்க கர்ப்பமாகறாங்க, குழந்தை பிறகுது. ஒரு 1.5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. இந்த பெண் குழந்தை இருக்கிறது. இந்த பெண் குழந்தையும் வச்சுட்டு அந்த வீட்டிலே இருக்கிறாங்க. இவன் வேலைக்கு போனாலும் சரி இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக ஒரே பிரச்சனை. அந்த நிதிஷோடைய அப்பா வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு செக்ஷுவல் டார்ச்சரை வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதை சகிச்சிக்க முடியல. இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா,
தாய் வந்து ஒரு ஒற்றை தாய், அந்த சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட எப்படி நம்ம இதை சொல்கிறது, அவங்க தாங்கிப்பாங்களா, அவங்களோட பேச்சு அவங்களோட கான்வர்சேஷனில் பார்க்கும்பொழுது இது அந்த தாய் தாங்கி கொள்கிற சக்தி கிடையாது, அவங்ககிட்ட நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கல்யாணமே பண்ணணும், பணம் இல்லாட்டி நம்ம கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விரக்தியின் உச்சத்துக்கே போகிறாங்க. ஒரு திருமணம் ஒரு பெண் பண்ணணும் அப்படின்னா அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் தாங்க பண்ணணும், பணம் இல்லாட்டி பண்ணக்கூடாதுங்க, பாருங்கள் பணத்துக்காக என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க, கொடுமைப்படுத்துறாங்கலாம் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. சொல்லிட்ட பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட எந்த கடைசியில் வந்து ஒரு நாள் என்ன பண்ணாங்க, 8ஆம் தேதி நினைக்கிறேன், ஜூலை 8 வந்து ஒரு தகவல் சொல்கிறாங்க. அம்மா ஒரே பிரச்சனையாக இருக்குது. இதில் வேறு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடுமைகள் அதிகமாக போயிட்டே இருக்கும்பொழுது கடந்த ஒரு 1.5 மாதமாக தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க, அம்மாவும் பொண்ணும். யார், இந்த விபன்ஷிகாவும் குழந்தையும் மட்டும் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. அங்கேயும் வந்து இவன் சும்மா உள்ள நிதிஷ் ஏதோ ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் ஒன்று போட்டு அனுப்பி, அங்கே துபாய் சட்டப்படி ஏதோ ஒன்று போட்டு அனுப்பி திருப்பி வர வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணி சண்டை போட்டு இந்த பெண்ணை வந்து மன ரீதியாக உடைக்கிறான். ஒன்று பணம் கொடு, உன் கூட வாழ்கிறேன், இல்லையா அவ்வளோதான் நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த 1.5 வயது குழந்தைக்கு கூட சாப்பாடு கொடுக்கல, சாப்பாடு கொடுக்க விடாமல் இந்த பெண்ணை வந்துட்டு பால் கொடுக்க விடலை, அந்த குழந்தையை வந்து ஃபீட் பண்ண விடாமல் இவங்க போட்டு நெருக்கடி கொடுத்து அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள்ன்றது வந்து அந்த குழந்தையும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அட்வொகேட் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்கம்மா, இது ஒரு அட்வொகேட்டு, அவர்கிட்ட நீங்கள் பேசி என்ன லீகலாக பண்ணணுமோ கேளுமான்ட்டு. அவங்க ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று போடுறாங்க. யார், இது விபன்ஷிகா வந்து அட்வொகேட்டுக்கு போடுறாங்க. அட்வொகேட் 1 மணி நேரம் கழிச்சு மெசேஜை பார்த்துட்டு ஒரு ரிப்ளை பண்ணுறாரு. அம்மா நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடலாம், இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன், நம்ம லீகலாக என்ன பண்ணணுமோ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போடுறாரு. பட் ஆனால் அந்த மெசேஜை அவங்க கடைசி வரையும் பார்க்கல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, விபன்ஷிகா வந்துட்டு கரெக்டாக இந்த குழந்தையும் இவங்களை வந்துட்டு அந்த ஃப்ளாட்டில் இருந்தாங்களே, அந்த ஃப்ளாட்டில் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இது சம்மந்தப்பட்ட அடிப்பட்டது, இவங்களுக்கு சூடு வைக்கப்பட்டது, இவங்களை கொடுமைப்படுத்தினது, எல்லாத்தையும் மொட்டை அடித்தது, இது எல்லாத்தையுமே வந்து பேரண்ட்டுக்கிட்ட அந்த அம்மாட்ட கடைசியாக தான் இவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாம் பதட்டம் அடைகிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது எல்லாத்தையுமே ஃபோட்டோவை எடுத்து ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க, டைம் செட் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்க அந்த சூசைடு அட்டன் பண்ணிட்ட பிறகு செத்த பிறகு அது அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆகி ஊரில் இருக்க எல்லாருமே பார்த்துட்டாங்க, அந்த சரௌண்டிங்கில் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எல்லாருமே பார்த்துடுறாங்க. பார்த்துட்ட பிறகு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஆகிடுது. சூழல் ஆகிட்ட பிறகு உடனே இவங்க என்ன பண்ணாங்கிட்ட அலர்ட் ஆகி இந்த விஷயம் வெளில தெரிஞ்சு இவங்க 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு துபாயில் சட்டத்திட்டங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் சொன்ன ஆர்டிகல் 335 படி பார்த்தீங்கன்னா மிக கொடூரமான ஒரு தண்டனை இவங்களுக்கு கிடைக்கும். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோ ஒரு சிறிது நேரத்தில், கொஞ்ச நேரத்தில், ஒரு 1 hour 1.5 மணி நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் டெலீட் பண்ணப்பட்டிருக்கிறது. யார், விபன்ஷிகாவோட அக்கௌண்ட்டில் உள்ள புந்து அதை டெலீட் பண்ணுறாங்க. லேப்டாப் மொபைல் ஃபோனே கிடைக்கல, அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க, யாரோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விபன்ஷிகா ஒரு கைப்பட வந்து மலையாளத்தில் ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. அந்த லெட்டர் ஒரு டீட்டெயில்டு லெட்டர் ஃப்ரம் த டே 1 நான் சாவர வரையும் என்னென்னலாம் அனுபவித்தேன், இவர்கள் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது, இவர்களை நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், உலகத்துக்கு வந்து சொல்லணும் இவங்க யாருன்றதை அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பதிவை போடுறாங்க. அதே நேரத்தில் விரக்தியின் உச்சத்தில் போய் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு கிடைக்கல, மரியாதை கிடைக்கல, உணவு கிடைக்கல, கிடைக்கல, செக்ஷுவல் டார்ச்சர் ஒரு பக்கம், நிம்மதி கிடையாது. இவங்க எதிர்பார்க்குறதுன்னு கேட்டால் அன்பு மட்டும்தான், லவ். ஏன்னா ஏதோ ஒரு அன்பு செலுத்துவார், கணவர் ஏதாவது ஒரு அன்பு செலுத்துவார் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு பிறகுப்பா இருப்பா கொஞ்சம் அமைதியாக இருப்பா, நான் பொண்டாட்டி கூட போகிறேன் பண்ணிட்டு கூட அவன் வரல. இவெல்லாம் எப்படி ஒரு ஆம்பளையாகவே இருக்கிறான்றதே நமக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நீங்கள் அது எந்த விதமான பைபிள் எடுத்துக்கோங்க, குரான் எடுத்துக்கோங்க, பகவத்கீதை எதை வேணால் எடுத்துக்கோங்க, கணவன் மனைவி அப்படின்றவங்க வந்து அவங்க தனிப்பட்ட 2 பேர். அவங்களுக்குள்ள அவங்க சப்ஜெக்டுக்குள்ளே வேறு யாரும் வந்து நான் பெரியப்பா பேசுகிறேன், தாத்தா பேசுகிறேன், மாமா பேசுகிறேன், அப்பா பேசுகிறேன்னு யாரும் ஒரு கட்டத்துக்கு மேலே வர முடியாது. ஒரு சில விஷயங்களில் வரலாம், என்ன நல்ல காரியங்களுக்கு வரலாம். மற்றபடி இது மாதிரி வந்து இல்லீகலாக கைட் பண்ணுறதுக்கு ஒரு அப்பங்க கைட் பண்ணியிருக்கான். அவன் பண்ணியிருக்க தவறு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்கான். இப்படி வந்து அடுக்கடுக்கான இப்போ ரிதன்யாவுடைய வழக்கில் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் போயிட்டாங்க. அது மிகப்பெரிய வேதனை, மிகப்பெரிய வலி. இன்றைக்கி வரையும் வந்து அதை தொடர்ச்சியாக அவங்க அப்பா போராடிட்டு இருக்கார், சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கா. ஒரு பக்கம் சிபிஐக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதில் நிறைய விஷயங்கள் பெயில் ரிஜெக்ட் ஆகுது. ஆனால் அதை விட 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு வந்து மிகப்பெரிய ஒரு வலியை, வேதனையை அந்த பெண் வந்து அனுபவிச்சதை அவங்க அப்படியே சொல்லிட்டாங்க. ஆமாம், ஓப்பன் அந்த ஃபோட்டோஸை போட்டாங்க, எல்லாமே போட்டாங்க. இது நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டாங்க.
வச்சுட்ட பிறகு தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, துபாய் அரசு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இப்படிப்பட்ட வழக்குகள் அங்கே மிக ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸு. வெளிநாடுகள் நேற்று கூட பார்த்துருப்பீங்க, அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்மார்ட்னு நினைக்கிறேன் ஸ்டோரில் போயிட்டு 1,10,000 ஒரு இந்தியன் ஒரு லேடி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு பில்லு கொடுக்காம வந்து அவங்கள கைது பண்ணி மீடியா ஃபுல்லாக போடுறான். அதே நேரத்துக்கு வந்து இன்னொரு இடத்துல பார்க்கும்பொழுது ரேலி மாதிரி போகிறாங்க. இந்த பொண்ணு என்ன கேட்டால் நம்ம நாட்டுடைய பேரை கெடுக்கிறாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறான், அந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போராட்டம் பண்ணுறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது. இப்போ இங்கே பண்ணுறோம் பார்த்தியா, இது நம்ம நாட்டுக்குள்ளே பண்ணிக்கிறோம். அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, அங்கே பண்ணி ஒரு மாதிரி சிக்கலை உருவாக்குறாங்க. அப்போ துபாய்க்கு வந்து இது புதுசாக தெரிகிறது. நிறைய விஷயங்கள் அங்கேயும் நடந்திருக்கும், அங்கேயும் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு இந்தியன் ஆரிஜின், இந்தியாவிலேருந்து வந்து இங்கே வேலைக்குன்னு வந்தவங்க வந்த இடத்துல இப்படி மிகப்பெரிய ஒரு கொடுமையை சந்தித்து இன்றைக்கி வந்து அந்த குழந்தையும் 1.5 வயது குழந்தையும் அந்த விபுன்ஷிகாவும் வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் பதிவெல்லாம் அவங்க ரெக்கார்ட்லாம் எடுத்துட்டு இப்போ இவங்க மீது விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த மீன் டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா வந்து கேரளா ஹைகோர்ட்டில் வந்துட்டு ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. நான் கொடுக்குற புகாரை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு டீட்டெயில்டு கம்ப்ளைண்ட் நான் கொடுக்குறேன் ஃப்ரம் த வெரி பிகினிங். என் பொண்ணு என்கிட்ட சொன்னது, கடிதம் மூலமாக சொன்னது, தொலைபேசி வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு செய்திகள் அனுப்புனது, இது எல்லாத்தையும் வச்சு டீட்டெயில்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எனக்கு ஒரு எஃப்ஐஆர் போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கேயும் வந்து கேரளா போலீஸும் வந்துட்டு 3 பிரிவுகளின் கீழே வந்துட்டு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் உயர்நீதிமன்றத்தை அவங்க நாடி இருக்கிறதுக்கு காரணம் கேட்டால், இது ஓவர்சீஸில் நடந்திருக்கு இந்த பிரச்சனை. அப்போ இது சட்ட ரீதியாக அங்கேயும் கொண்டு போக வேண்டியது இருக்கும். இல்லை அங்கேயே உங்களை ட்ரையல் கொண்டு வர போகிறாங்களா, கைது செய்து அவங்க சிறைக்கு அனுப்ப போகிறாங்களா, இல்லை அங்கேருந்து அவங்க இங்கே கொண்டு வர போகிறாங்களா, அப்படி டிரான்சிட் வாரண்டோட அவங்க வந்து பண்ண போகிறாங்களா அப்படின்றது வந்துட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இந்த வழக்கில் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையை வந்து விபுன்ஷிகா சந்தித்திருக்கிறார்கள்ன்றதை மாற்றுக்கிறது கிடையாது. பட் ஆனால் தொடர்ச்சியாக இது மாதிரி ஒரு பக்கம் பெண் கொடுமைப்படுத்துகிறாள்ன்றான். உங்களுக்கு தெரியும், 485 கணவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மனைவிகளாலன்றாங்க இந்த கடந்த 2-3 வருஷத்தில் இந்தியா முழுவதுமே. கல்யாணம் ஆகி 8வது நாள்லேயே வந்து 8வது நாளே 7வது நாள்லேயே உங்களுக்கு தெரியும், ஒரு சோனம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்களுடைய கணவரை வந்து கூலிப்படை வச்சு சாவடிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய இடத்துல தொடர்ச்சியாக பல்வேறு வட மாநிலங்களில் வந்து இது ஒரு வேலையாகவே நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணிட்டா, அவனுக்கு மனைவி வந்து வேற ஒருத்தர் கூட வந்து பழக்க வழக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டா, இவன் கல்யாணமே பண்ணி வச்சிட்டான். ஏன்டான்னு கேட்டால், அந்த ஊரில் வந்து கொலை பண்ணி புருஷனை கொலை பண்ணி ட்ரம்மில் போட்டு மூடிடுறானுங்களாம். நாளைக்கு நம்மளை கொலை பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, அந்த காதலனோட சேர்ந்துட்டு இவன் என்ன பண்ணிட்டா, நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி இவனே ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணி என் பொண்டாட்டி அங்கே கல்யாணம் பண்ணி வச்சுறேன்ட்டான். இப்படி ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்லை எனக்கு சார், இப்போ அந்த குழந்தைய கொல்லும் போது எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்கு சார். எதனால குழந்தைய கொல்லுன்னு நினச்சிருக்கான் சார்? வேறு வழி இல்லை சார். இப்போ வேறு வழி அவங்களுக்கு கிடைக்கல அந்த நேரத்தில். ஒரு கடைசியில் பாருங்கள், கடைசியாக ஒரு வாய்ஸ் நோட் வேறு போட்டிருக்காங்க, அட்வொகேட் கிட்ட வந்து ஏதோ இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் மன ரீதியாக அந்த ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸுன்றது வந்து இருந்துகிட்டே இருக்கும் சார். அவங்க யாரை நம்புறது, யாரை இது பண்ணுறதுன்னு தெரில. இவ்வளோ விஷயங்கள் ஆயிடுச்சு. குழந்தைக்கும் சோறு போட மாட்டான், நம்மளையும் கொடுமைப்படுத்துகிறான், அப்பா கூட போன்றான். இதெல்லாம் என்னடா ஒரு விஷயம், எனக்கு ஒன்றுமே புரியலையான்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து எனக்கு கேட்டால் உலகத்தை பார்க்குறாங்கல்ல, இன்னொருத்தவங்களை பார்க்குறாங்களா, ஐயோ அவங்க இப்படி போகிறாங்க, நம்ம இப்படி ஆயிட்டோமே, நம்ம ஒரு ஹெச்ஆராக இருந்தோமே, நமக்கு அப்பா இல்லை அம்மா தானே எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த மன உளைச்சல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மன உளைச்சல் எந்த எக்ஸ்ட்ரீமான கொண்டு போயிடும் சார். இல்லை சார், அந்த குழந்தைய யார்ட்டா கொடுத்துருந்தா கூட போதும் சார். யாருமே இல்லையே சார், என்ன சார் பண்ணுறது? ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தாயே பார்க்க முடியாட்டி வேறு யாரை பார்க்க போகிறா? எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். குழந்தைய எடுத்து போய் ஹோமில் போட்டுருவான், அந்த ஹோமில் எப்படி மெயின்டைன் பண்ணுறான்னு தெரியாது. அதை வளர்த்து பெரிய ஆளாகும். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு பாட்டி இருக்காங்க, ஷாமலாலாம் இருக்காங்க, ஏதோ ஒரு ஐடியா பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அந்த பெண்ணுடைய மனநிலை ஏன் அப்படி மாறுச்சு அப்படின்றது தெரியல. இல்லை ஏதோ ஒரு லீவு மாதிரி ஒன்று போட்டு ஸ்ட்ரெயிட்டாக கேரளா கிளம்பி வந்துட்டா கூட பிரச்சனை இல்லாமல் சார். இவங்க எடுக்கிற முடிவுகள் பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு வரலாற்று பிழை ஆயிடுது ஒரு முடிவு எடுக்கிறது. அதாவது அந்த குழந்தையை காப்பாற்றிருக்கலான்றது எல்லாருடைய கோரிக்கை. ஒன்றும் இல்லை, 10 நாள் 20 நாள் போட்டு விசாவை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த மாதிரிலாம் குடும்பப்படுத்துறாமனு கேரளாலே உட்காந்து கேஸை போட்டிருந்தா கேரளா போலீஸ் தூக்கிட்டு போய் துபாயில் தூக்கிட்டு வந்திருக்கலாம் சார். கண்டிப்பாக சார், அடிச்சு பிச்சிருக்கலாம் சார். இல்லை துபாய் போலீஸ் ஒரு கால் பண்ணியிருந்தா கூட ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்க போகிறாங்க. ஆமாம், வந்திருப்பாங்க. அப்படி வந்து ஒரு சம்பவம் இருக்குது. அது வந்து என்ன கேட்டால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். பட் ஆனால் அந்த பெண்ணுடைய மனநிலை, அந்த பெண்ணுடைய வலி, அந்த பெண்ணுடைய வேதனை, அந்த பெண்ணுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க பாருங்கள், அம்மாக்கே தெரிய வேணாம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து என்ன ஒற்றை தாயாக சிங்கிள் பேரண்டாக என்னை வளர்த்தாங்க, அவங்களுக்கு நான் ஒரு வழியை கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசின பொண்ணு கடைசியில் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் ஒரு வழியை கொடுத்து விட்டு இன்றைக்கி கேரளாவே இந்த வழக்கை பேசி கொண்டு இருக்கிறது. கேரளாவே வந்து பார்த்திங்கன்னா இதற்கு தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லி போராட்டங்கள் நடத்த போகிறோம் அப்படின்லாம் அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னும் பொழுது இதை வந்து ஒரு சமூக ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வழக்குகளில் தீவிர தண்டனை கொடுக்கணும் சார். தண்டனை அவன் எங்கே வேணா இருக்கட்டும், அவன் ஈஸா இந்தியன். நான் தான் சொன்னல, இங்கேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனோமா, வேலையை பார்த்தோமா, சோறை சாப்பிட்டோமா, தூங்கினோமா, வந்தோமான்னு இருக்குமே தவிர அங்கே போய் தேவையில்லாத வேலையெல்லாம் இது
இந்த பொண்ணு ஒழுங்கா எச்ஆரா வேலை பார்த்து சார் இவன் ஆல்ரெடி ஏகப்பட்ட பெண்களோட கனெக்ஷன் இருந்திருக்கா சார். ஆமா, அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா? ஏற்கனவே இவன் வந்து இந்த பெண்கிட்ட வந்து திருமணமான பிறகும் கூட இவன் அங்கந்த ஒரு வேலையில இருந்திருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கும்போது சார்ஜஸ் அதிகமாகும். இவர் மேல குற்றச்சாட்டுகள் அதிகமாக சொல்லப்படுகின்ற பொழுது வாழ்நாள் முழுவதும் சிறை, இல்லாட்டி இவர்களுக்கு மரண தண்டனை கிடைப்பதற்கான அப்பா புள்ள அந்த பொண்ணு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க 3 பேர் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. 3 பேர் சேர்ந்து தான் இந்த கொடுமையை பண்ணியிருக்கிறாங்க. அதுலயும் பாருங்க அவ தங்கச்சி தீத்து, ஆமா, அவளும் பாருங்க அவளுக்கு குடும்பம் பண்ணியிருக்கு. அதுவும் பண்ணியிருக்கா. அப்போ அவங்க அப்பா மேலே அலிகேஷன் சொல்லும்போது அப்பா தப்பு, இதை பண்ணக்கூடாதுங்கன்னு சொல்லணும். நிறைய வழக்கில் பார்க்குறோம், பெண்களே போய் அவங்களே எங்கள் வீட்டில் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே போய் என்ன பண்ணுங்கன்னா அட்மிட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய குற்றச்செயலை, ஒரு கொலை குற்றம் தான் இது. 100% வந்து இட் இஸ் ப்ரூட்டல் மர்டர் மாதிரி தான். அப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. இது மிகப்பெரிய வலியையும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தாலும் இந்த மாதிரி வழக்குகள் வெளிநாடுகள் இருக்கிறவர்கள் இது கவனமாக பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கணும். வெளிநாட்டில் இருக்கோம், நம்ம இதை பண்ணிடலாம், அதை பண்ணி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் க்ளீன் ஃபாலோ பண்ணணும். ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் கூட உடனே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். மன ரீதியாக ஒரு சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ அங்கேருந்து நீங்கள் கேரளா வந்துட்டீங்க, கொல்லமே வந்துட்டீங்க. கொல்லமில் வந்து உட்காந்துட்டு ஒரு ப்ரெஸ்ஸு இன்டர்வியூ ஒன்று கொடுத்து இது மாதிரி குடும்பப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வெளில கொண்டு வந்து இங்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பண்ணி அங்கெல்லாம் வந்து உடனே எல்லாம் கேதர் ஆகிடுவாங்க ஒரு கம்ப்ளைண்ட். அப்படியான ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தால் மன நிம்மதியாக இருக்கும். இருந்தாலும் இந்த குழந்தையும் இன்றைக்கி இறந்துருச்சு, விபுன்ஷிகாவும் வந்து இன்றைக்கி இறந்துருக்காங்க அப்படின்றது இது மிகப்பெரிய வலியையும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல வழக்குகள் பேசுகிறோம். இருந்தாலும் இந்த மாதிரி வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிப்பினை, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன இஷ்யூ நடந்தாலும் கூட அதை உடனே லீகலாக கொண்டு போக தான் பார்க்கணும். தவிர இப்போ பாருங்கள், ரிதன்யாவும் வந்து இழந்துட்டோம், விபுன்ஷிகாவும் இழந்துட்டோம், குழந்தையும் இழந்துட்டோம். ஒன்றுமே இல்லை. இவர்கள் எல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்குற அளவில் இறங்கணுமே தவிர, இறங்கி சட்ட போராட்டம் நடத்தணுமே தவிர தற்கொலை எதற்குமே ஒரு தீர்வாகாதில்ல. இன்றைக்கி அது ஒரு வழியும் வேதனை ஏற்படுத்தும். அவனுக்கு ஒரு தண்டனை வாங்கிக்கூடாது வேறு. பட் ஆனால் அவனை லைவாக வச்சு செஞ்சுருக்கணுமே தவிர அந்த ஒரு வாய்ப்பை இன்றைக்கி விபுன்ஷிகா இழந்து விட்டார்கள் போது அது ஒரு வழியை தெரிகிறது. அவங்க அம்மா வந்து இன்றைக்கி நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. நீதிமன்றம் பல்வேறு வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. இந்த டெட் பாடிஸை வந்து எப்படி வந்து கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது இனிமேல் போக போக தான் தெரியும் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் என்ன நடக்குது. ஏன்னா அங்கே நிறைய அட்டாப்சி, போஸ்ட்மார்ட்டமு, நிறைய விஷயங்கள். ஏன்னா குழந்தை வேறு அங்கே வந்து இறந்துருக்காங்கன்னும் போது அங்கே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதற்கு பிறகு தான் நமக்கு இங்கே என்ன நடக்க போகுதுன்றது தெரியும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி நல்லா குடும்பம் தான் கூட்டி போயிருக்கான். அங்கே போயிட்டு இவன் வேறு பெண்களோட தொடர்பில் இருந்துட்டு உன்னை எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணலாம், எங்கள் அப்பனுக்கு கல்யாணம் சேர்த்து தான் கல்யாணம் பண்ணிருக்கு அப்படிங்கிறது அப்போ எதை சார் காட்டுது இது? சார் எதை காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை வந்து அங்கே யுஏஇ சட்டத்தின்படி அவனை நிற்க வச்சு ஒன்று சுட்டுறணும், இல்லை அப்படின்னு கேட்டால் அப்பவும் புள்ள 2 பேரையும் ஒரே இடத்துல வைத்து ஏதாவது வந்து ஒரு வேலை பண்ணாதான் இது வந்து முடியும். ஏன்னு கேட்டால் இவனுடைய மனநிலையே சரியில்லைல்ல. இவனுடைய மனநிலை அப்போ இவன் என்ன விதமான ஒரு ஆட்டிடியூடோடு இருந்திருப்பான், இவன் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையோடு விளையாடுறப்பான், இவன் ஏற்கனவே திருமணமானவனா, இவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, இவன் கேரளாவில் என்ன பேக்ரவுண்டில் இருந்தால், இது எல்லாத்தையும் நம்ம சொத்து பணத்துக்காக கல்யாணம் பண்ணா, சொத்து பணத்திற்காக கல்யாணம் பண்ணா. இப்போ இது மாதிரியான தொடர்புகள்லாம் ஃபோனை பார்த்தோன்னு தெரிஞ்சோம் இல்லையா. அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து இமிடியேட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இவர்கள் மீதான குற்றச்சாட்டை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னா அங்கேயே டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவான். இருந்தாலும் இங்கே எல்லா கதையும் இவங்க எடுத்துருவாங்க இல்லையா. இங்கேயும் ஒரு எஃப்ஐஆர் ஆயிடுச்சு. ஆமாம், எஃப்ஐஆர் ஆகிட்ட பிறகு ஏன்னா அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி அங்கே என்ன ஒரு வழக்கு எப்படி தாக்கல் செய்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் அடுத்த கட்டம் போக முடியும். இப்படி இந்த வந்து எனக்கு மட்டும் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு தான் நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் புதுவிதமான ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கானுங்க இவனுங்க நார்மலான ஒரு வெளியில பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து மிக கொடுமையான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு கேரளா போலீஸ் அவங்களை செக்யூர் பண்ணி இங்கே கொண்டு வருவாங்கன்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்கே பக்காவான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அங்கேனாலும் பயங்கரமான ட்ரீட்மெண்ட், இங்கேனாலும் பயங்கர அந்த ஒரு ஒற்றை வார்த்தை விபன்ஷிகா பதிவுகள் அவங்களுடைய பதிவுகளை கேட்கும்போது நான் ஒரு 4-5 வாட்டி அவங்க பேசுறது கேட்கும்போது எனக்கு நல்லா புரியுது. மலையாளம் கேட்கும்போது நல்லா புரியுது அவங்களுடைய ஆதங்கம், அவங்களுடைய வலி, என்னென்னலாம் பண்ணா எல்லா விஷயமே பணத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கா. நாய்க்கு கூட வந்துட்டு நாங்கள் சாப்பாடு கொடுப்போம், உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் போதெல்லாம் இதெல்லாம் வலியும் வேதனை கொடுக்கக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் உச்சபட்சமான ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைம். அதுலேருந்து அவங்க தப்பிக்க முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அப்படின்னா அப்போ அதுக்கு 1008 அர்த்தங்கள் இருக்குல்ல. நம்ம வேற பச்சையாக பேசிடுவோம், அது வேற மாதிரி போய் முடிச்சிடும். அதனால நான் என்ன சொல்றேன், அந்த பொண்ணு சொன்னது ஆமா இல்ல அவன் சொன்னதுக்கே நம்ம வேற மாதிரி மீனிங்லாம் சொல்லலாம். அவங்க வீட்லயே அக்கா தங்கச்சி இருக்கு, அதெல்லாம் வேற மாதிரி நம்ம பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி போயிடும். ஆனா இவன் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி. யாரு? இந்த நிதிஷா இருக்கட்டும், அவங்க அப்பா இருக்கட்டும், அவங்க தங்கச்சியா இருக்கட்டும், தங்கச்சியோ அக்காவோ அவங்களா இருக்கட்டும், இவர்கள் 3 பேருமே சட்டத்தின் முன் நிற்கக்கூடியவர்கள் தான். இவன் இதை இப்போ சொன்னால எங்கள் அப்பாவுக்கு தான் வந்து எனக்கும் நீயே எங்கள் அப்பாவுக்கும் நீ அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அப்போ நம்ம வந்து அவங்க வீட்டில் இன்னொரு பொண்ணு இருக்கே சார்,
புரியுதா? அப்போ அவன் தங்கச்சி இருக்குல்ல சார். அதான் அப்படின் போது அப்போ இவனுடைய மனநிலை எப்படிப்பட்ட ஒரு தவறான மனநிலையாக இருக்குது. அப்போ இவர்கள் மீது உச்சபட்சமான சட்ட நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது தான் இந்த மாதிரி ஒரு வழக்கில் இமிடியேட்டாக எடுத்துருவான் பாருங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க 1 மாத காலத்துல உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிடுவான், அவங்களுக்கு தண்டனை அறிவிக்கப்படும். அந்த டீட்டெயில்டாக இருக்கு, அதெல்லாம் அங்கே பக்காவாக இருக்கும். அதனால் 1 மாத காலத்திற்குள்ளே இதற்கான விஷயம் என்னன்றதை வந்து UAE நீதிமன்றம் தீர்மானிக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு பாடம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பெண்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்ம இது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். உடனே குடும்பத்திற்கோ நண்பர்களுக்கோ இந்த தகவலை சொல்லி அவர்களை காப்பாற்றிக் கொள்ளணும். தற்கொலை செய்வது எதற்குமே முடிவாகாது சார். கண்டிப்பாக சார். விபஜிக்காக நீதி கிடைக்கணும்னு தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி சார். நன்றி சார்.